ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க. அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு தான் கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 2-3 பேர் கிளம்பியாச்சு. போகணும் ரொம்ப நாள் ஆசை, அதான் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஆள் கண்டினியூ போகிறேன். ஹாய் ஃபேமு, ஒரு வேளையை நம்ம வெள்ளிங்கிரி போயிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து ஒரு 9 பேர் கிட்டத்தட்ட போயிருந்தாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு கிட்டே ஏற ஆரம்பித்தோம். 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு 3 மணிக்கு தான் வந்து நாங்கள் வந்து மேலே போய் சாமி பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மொழ கொஞ்சம் பயங்கரமான டாஸ்க் தான். ஃபுல்லாக படிங்கனால வந்து கொஞ்சம் பயங்கரமான டாஸ்க் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஏறி வேணும் அப்படின்னு ஒரு இதுலேயே வந்து நாங்கள் மேலே ஏறி போய் சாமி பார்த்துட்டுங்க. பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மலையில் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து 2வது மலை 3வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பாட்டி சித்தர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து மேலே கிளம்பி ஒரு மலையிலையும் இடையில வந்து ஒவ்வொரு கோயில் சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்கும், அங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் 6வது மலையில் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. அவங்க இந்த நீர் ஊற்று மாதிரி ஒரு தெப்பக்குளம் நீர் ஊற்று மாதிரி இருக்குது. அவங்க வந்து வேறு ஒரு இதை சொன்னாங்க, அதான் எனக்கு வந்து சரியாக புரியல. தெப்பக்குளம் மாதிரி இருக்குது, தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். அங்கே வந்து தண்ணியில் வந்து உள்ளே வந்து சாமி ஒன்று இருக்குங்க, அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வர்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து 3 பேர் என்னமோ போய் குளிச்சுட்டு வந்தாங்க. கால் அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுங்க. பயங்கரமான குளிர், ஒரு பக்கம் சரியான குளிர். 7வது மலை போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு குளிர் வந்துடுச்சுங்க. காலில் அப்படியே நிற்கவே முடியல, அந்தளவு குளிர். நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டே போகல, பயன்னு சாக்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு போயிருந்தோம். என் ஃப்ரெண்டுங்களும் அவங்க கூட ஃபஸ்ட் டைம் போயிட்டு இருந்தனால அவங்க வந்து துண்டில் இருக்காங்க. நான் எதுவுமே எடுக்க கிடையாது. இந்த ஒரு பனின்னு சாக்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேங்க. பயங்கரமான குளிர். மழையும் வந்துருச்சு. நாங்கள் 7வது மலை போகும்போது மழையும் வந்துருச்சு. நாங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நின்று தான் போனோம். நின்றுட்டு அப்புறம் வந்து போகும்போது என் ஃப்ரெண்டு வந்து நாங்கள் 9 பேர் போனதில் வந்து 4 பேர் முன்னாடியே போயிட்டாங்க. 12 மணிக்கு மேலே போயிட்டாங்க. சாமியே போய் பார்த்துட்டாங்க. பூஜை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் கீழே வந்துட்டாங்க. நாங்கள் 1 மணிக்கு தான் வந்து 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். அவன் கீழே வந்துட்டுருக்கிறான். கீழே வந்துட்டு அவன் என் ஃப்ரெண்டு என்னென்னா என் கூட வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் நாங்கள் ஒரு 6 பேர் நாங்கள் மறுபடியும் ரிட்டன் போனோம். அவங்க 3 பேர் கீழே வந்துட்டாங்க. நாங்கள் 6 பேர் ரிட்டன் மேலே போய் சாமி பார்த்துட்டு சாமி பார்க்கும்போது சரியாக 3 மணி ஆயிடுச்சுங்க. சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நின்றுருக்கும் போது பயங்கரமான காற்று, குளிர், சுவையான காற்றுங்க. அப்படியே கைகள்லாம் உறைஞ்சிடும், அந்த அளவுக்கு காற்றடிச்சு குளிருங்க. அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து ஒரு இடத்துல வந்து பாறையில் வந்து நாங்கள் வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு போயிருந்தோம். பிஸ்கெட் சாப்பிட்டு சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே கீழே வந்தேன். நைட் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கீழே வந்துட்டேங்க. 8:30 கீழே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே கீழே வந்து அன்னதானம் பண்ணாங்க. சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஆனால் 6வது மலையில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் கேப்பு தான், கீழே கொஞ்சம் ஒரு துளி தள்ளினா கீழே அடியில் தான், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அவங்க வீடியோ கிளிப்பெல்லாம் வந்து போடுற நல்லா பாருங்கள். சைடில் போகிற அப்படின்னா ஃபுல்லாகவே போடுற பாருங்கள். சாமி அங்கே போய் சாமி கும்பிட்டு வீடியோலாம் இருக்குது, எல்லாமே போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இந்த பேப்பரில் பிளாஸ்டிக் பேப்பரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் வாட்டர் கேன் இந்த மாதிரி வீட்டு எப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் கேன் தான். ஆனால் நார்மல் வாட்டர் கேன் கொண்டு போனீங்கன்னா வந்து அங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி டோக்கன் கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டு வாங்கிடுவாங்க. ரிட்டன் அது கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரிட்டன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்குமே. பயங்கரமாக வைப் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த வீடியோவெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டாடா பாய், டேக் கேர். நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், டேக் கேர்.